அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பல சுவாரஸ்யமான தகவலை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் இருக்குது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்கு. அவை திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக இருக்கு. படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்கு தளபதி வீரவாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த ஊர்தான் திருச்செந்தூர் அப்படின்னே சொல்லலாம். சூரபத்மன் என்னும் அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்ப்பிறையில் சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுது அப்படின்னே சொல்லலாம். சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விளங்கப்படுவதாகவும் பின்னால மறுவில் செந்தில்நாதர் என்றும் அறிவிருக்கு. அதே போல திருச்செயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்படுது. சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமைவானதாக சொல்லப்படுது. இந்த இடம் முன்னர் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த கோவிலில் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவயோகி போல காட்சியளிக்கிறாரு முருகன். முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து நாம் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரனை வதம் செய்த பின் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருக்காரு. இவரின் தலத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு திசை நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாக முருகனின் மீது பக்தர்கள் மஞ்சள் திருநீற்று விளையாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாதம் அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. தினமும் மதியம் உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் சென்று கடற்கரையில் கரைக்கப்படுறாங்க. இதற்கு கங்கா பூஜை என்று பெயர். தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்திரனின் மகளான தெய்வானையே முருகன் மனம் முடிப்பதற்காக இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக நம்பப்படுது. இந்த கோவிலில் வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம், சந்தன காப்பு அபிஷேகங்கள் செய்து வராங்க. பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மனக்கவலைகளை இருந்து விடுபட முடியும் என்று நம்பப்படுது. கந்த சஷ்டி விரதம் இருப்பதால திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என முருகப்பெருமானின் அருளால் கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். 4 கிணற்றுக்கும் சூரபத்மனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சூரசம்காரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் 4 கிணற்றில் இருப்பதாக நம்பிக்கை. சூரபத்மனுடன் போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தணிப்பதற்காக முருகன் தனது வேலால் இந்த கிணற்றை உருவாக்கியிருக்காரு. கடல் பரப்பை விட கீழிருக்கும் இந்த 4 கிணற்றில் ஊறும் நீர் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து சிறந்து விளங்கப்படுவதாக அனைவராலும் சொல்லப்படுது. இந்த திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவில் அப்படின்னே சொல்லலாம். 9 அடுக்குகளையும் 157 அடி உயரத்தையும் கொண்ட அழகான கோபுரமானது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. திருச்செந்தூர் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்செந்தூர். திருச்செந்தூரை அலைவாய், திருச்சீர் அலைவாய், வெற்றி நகரம் என பல பெயர்களில் அழைக்கிறாங்க.
திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னார் வளைகுடா பகுதியில் கடற்கரையின் மீது அமைந்திருப்பதால அலைவாய் என்றும், திரு என்னும் அடைமொழி பெற்றிருப்பதால திருச்சீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்படுது. திருச்செந்தூரில் ஓம் வடிவில் தோன்றியிருக்கிறதாக இந்த கோவில் சொல்லப்படுது. வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்கப்படுவதால் திருச்செந்தூர வீரவாகு பட்டினம் என அனைவராலும் அழைக்கப்படுது. வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் முருகனுக்கு பூஜைகள் நடத்தப்படுறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டுதான் இருக்கும். இந்த ராஜகோபுரமானது சூரசம்காரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்களில் மட்டுமே இது திறக்கப்படுறதாக சொல்லப்படுது. இது 120 அடி கொண்டுள்ள உயரமான கோபுரம், 60 அடி அகலத்தையும் 124 தூண்களையும் கொண்டிருக்கு இந்த மண்டபம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடைகளை கொண்டிருக்கு. இந்த ஆலய மணி கோவில் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டு இருக்கு. கோவில் எதிரே 2 மயில்கள், ஒரு நந்தி பகவான் சிலையும் அமைக்கப்பட்டு இருக்கு. 2 மயில்களில் முதல் மயிலானது இந்திரனும், 2வது சூரபத்மன், 3வது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூரில் 2 கடவுள்கள் அருள்பாலித்து வராங்க. முதற் கடவுளான சண்முகர், 2ஆம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என 2 கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க. பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு திசை நோக்கியும், சண்முகர் தெற்கு திசை நோக்கியும் அருள் புரியறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்து முன்னர் வெண்ணிற ஆடையை மட்டுமே சாற்றுகிறாங்க. சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வரதாக சொல்லப்படுது. இதில் குமரவிடகர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கிறதாக சொல்கிறாங்க. திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் சூரசம்காரம் முடிந்த பிறகு தாமரை மலர வைத்து சிவபூஜை செய்து வராங்க. இன்றுமே முருகனின் வலது கையில் தாமரை மலர்கள் வீற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமைஞ்சிருக்கக்கூடிய கடற்கரையில் இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவாங்க. இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என பெயர் இருக்கிறதாக சொல்லப்படுது. முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பேரிச்சன் பொரி, தோசை, தேன்குழல் போன்ற அனைத்து பொருட்களும் விருப்பமான ஒன்றாக இருக்கு. இதனை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜை செய்து வராங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் முருகனுக்கு பால் சுக்கு வெந்நீர் மட்டுமே வைத்து பூஜை செய்கிறதாக சொல்லப்படுது. கோவிலின் தங்கத்தேரில் அறுகோண வடிவில் முருகன் சிலை வைக்கப்பட்டு இருக்கும். இந்த திருச்செந்தூரானது ஆதி காலத்தில் பல மணற்குன்றுகள் உடையதாக அமைஞ்சிருக்கு. இந்த மணற்குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது. கோவிலின் வடக்கு பகுதியின் அருகே மணற்குன்றுகள் மதிலாக தோற்றமளிக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் 4 கிணறு பல்வேறு சிறப்புகளை கொண்ட கிணறாக இருக்கு. 24 அடி ஆழத்தினை கொண்ட இந்த 4 கிணற்றில் பக்தர்கள் நீராடி பின்னர் அங்கு இருக்கக்கூடிய கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 12 சித்தர்களின் 8 சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைஞ்சிருக்கு. முருகனுடன் போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் என்று அழைக்கப்பட்டு வரதாக சொல்லப்படுது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை தவம் செய்து அடையக்கூடிய பலனை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு நாள் விரதம் இருந்து எடுத்துக்கொண்டோம்னா முருகனின் தரிசனம் செய்வதால் அந்த பலனை அடைந்து விடலாம் என்று சொல்லப்படுது. திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். முருகனுக்கு எப்படி 12 கைகள் இருக்கிறதோ அதே போல இந்த இலை விபூதியில் வைத்து தரக்கூடிய பிரசாதம் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முருகன் மாறாத உடல் மற்றும் உள்ளத்தினையும் அழகினையும் உடையவராக இருக்கார். முருகப்பெருமான் எப்பொழுதும் இளமையுடன் காட்சி அளிப்பார். சிவந்த நிறத்தில் உடையதால் இவரை செந்தல் என்று அழைக்கிறாங்க. கருப்பு, சிகப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் போன்ற 5 வண்ண நிறத்தினை உடைய தனது வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு பக்தர்களை காணுவதற்காக முருகன் வருவார். முருகன் யோகம், போகம், வேகம் என 3ஐயும் பக்தர்களுக்கு அருள் தரக்கூடியவராக தான் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.